எனக்கு குழந்தை பிறந்தபோது நானே கொஞ்சம் வளர்ந்த குழந்தையா தான் இருந்தேன். எனக்கு 19 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. லவ் மேரேஜ். என் கூட படித்த பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டேன். ஸோ அதனால பெண் பிள்ளையா ஆண் பிள்ளையான்லாம் பார்க்கல. என் ஒய்ஃப் ஏதாவது கேட்கும்போது கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 19 வயசுனா அண்டரேஜ்ல கல்யாணம் பண்ணிட்டீங்களா? சார் போதும் சார், அதே சார் வேணும். இல்ல நான் டக்குனு கொஞ்சம் கவனிக்கல. ஐயோ 19 அதான் ஸ்பீடாக சொல்லிட்டு போகிறேன்ல சார். நீங்க ஸ்பீடா தான் நீங்கள் நோட்டீஸ் போயிட்டீங்க. பண்ணக்கூடாது, ஸ்பீடாக சொல்லிட்டு போகிறேன். ஓகே 19 பண்ணிட்டேன் சார். 19 என் பண்ணிட்டீங்க. கூட படித்த பொண்ணு. பட் என்ன படிக்கும்போது படிக்கணும், படிக்கலைன்னா அது பெரிய சிரமமாக இருக்கும். அந்த தவிர எப்பயுமே யாரும் பண்ணக்கூடாது. நான் படிக்கிறேன்னு இன்ன வரைக்கும் வருத்தப்படுறேன். என்னோட ஒய்ஃபோட ஸ்டடீஸும் போயிடுச்சு. அது ரெண்டு சேர்த்து என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குன்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு பையன் தான் பிறந்தாரு. அவர் வந்து என்னோட வாழ்க்கையோட முதல் சந்தோஷம், என்னோட முதல் சிரிப்பு. ஃபஸ்ட்டு பையன் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆயிடுச்சு. பனிக்கூடத்தில் தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் 2 days ஆகிடுச்சு. டெலிவரி ஆகிடுச்சு. பையனை வந்து கையிலேயே நான் வாங்கலை. ஏன்னா அப்போ நானும் சின்ன பையன் தான், எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆமாம், ஸ்கூல் முடிஞ்சவனே கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இன்னும் காலேஜ் படிக்கிற பையன் தான் இருக்கீங்க. காலேஜ் டைம் இல்ல இப்போ அப்படிதான் இருக்கிறீங்க பார்த்தா. சார் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ வச்சுருக்கு சார். ஓகே. ரெண்டாவது வந்துட்டு அடுத்த 1 வருஷத்துலேயே மறுபடியும் பொண்ணு பிறக்கிற டைமுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தி போய் கீழே அட்மிஷன் போட்டு வரதுக்குள்ளேயே குழந்தை பிறந்துருச்சுருந்தாங்க. அப்படின்னா நல்லா பாருங்க, அது ஏன் குழந்தை தானே அப்படின்னு. ஏன்னா பையனுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. இது எப்படி டக்குன்னு பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாங்கவே இல்லை.